வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 7th ஃபஸ்ட் டேர்ம் ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் இருந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஏன்னா முன்னாடி 6ல் சொல்லும் போதெல்லாம் ஒரு டேர்ம்தும் தனித்தனி ஒரு வீடியோவே போட்டோம். ஆனால் 7th ஃபஸ்ட் டேர்ம் வரும்போது அவங்க ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதால மொத்தமாக சொன்னோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்ட்டு நான் ஒரு 3 பார்ட்டாக அதை உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். ஸோ அதில் ஏற்கனவே போன பார்ட்டில் பார்த்தது நேரிய கோண இணைகளை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பார்ட்டில் பார்க்க போகிறது குத்தெதிர் கோணங்களை பற்றி பார்க்க போகிறோம். குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா இப்போ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்குற கொஸ்டினுக்கு எல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 2 கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 கோடு ஒன்று வெட்டிக்குது அப்படின்னா அப்படி வெட்டிக்கிறப்ப மொத்தம் 4 கோணங்கள் உருவாகும். பாருங்கள், 1 2 3 4 இப்படி உருவாகுது இல்லையா? இதுக்கு இந்த எதிரில் இருக்கிறது தான் குத்தெதிர் கோணங்கள்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறதும் குத்தெதிர் கோணங்கள். இதுவும் குத்தெதிர் கோணங்கள். இதுதான் பக்கத்தில் டயக்ராமாவும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த குத்தெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். இதுதான் இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதில் இவங்க அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள், இரு கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும்பொழுது உருவாகும் இரு ஜோடி அடுத்தமையா கோணங்கள் குத்தெதிர் கோணங்கள் என அழைக்கப்படும். இரு ஜோடி அடுத்தமையா கோணங்கள், இந்த வார்த்தை முக்கியம். குத்தெதிர் கோணங்கள் எப்படி இருக்காதுன்னா அடுத்தடுத்து இருக்காது, எதிரில் இருக்குன்றதால அது அடுத்தமையா கோணங்கள். சரிங்களா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம சொல்லும்போது குத்தெதிர் கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற பெரும்பாலான கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதில் பாருங்கள், இது எக்ஸு, இது இதோட எதிரில் இருக்கிற கோணம். அப்போ இது 150னா எக்ஸோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 150 டிகிரியாக தான் இருக்கும். முடிஞ்சு போச்சு. இதுக்கு நீங்கள் ஒன்றும் ப்ளஸ்ஸு மைனஸு எதுவுமே பண்ண வேண்டாம். குத்தெதிர் கோணங்கள் சமமாக இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சால் போதும். இந்த 150 தான் எக்ஸோட வேல்யூ. முடிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்கள், ஏபி ஆனது ஒரு நேர்கோடு, கீழ்கண்டவற்றில் எக்ஸ் டிகிரியின் மதிப்பை காண்க. இது குத்தெதிர் கோணம் கிடையாது. நம்ம போன வீடியோவில் சொன்னோம் இல்லையா, நேரிய கோண இணைகள்ன்ட்டு. அது இப்போ ஒரு நேர்கோடுனா மேலே வர மொத்த கோணம் எத்தனை டிகிரியாக இருக்குன்னா 180 டிகிரி. அதில் இந்த ஒரு கோணம் என்னவாயிடுச்சு அப்படின்னா 72 ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா 180ல் 72 மைனஸ் பண்ணோன்னா முடிஞ்சிச்சு. 180ல் 72 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 108 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ 108 டிகிரி. ஓகேவா? டெட்லேயும் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்லேயும் இந்த மாடல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த 7th முடியட்டும். ஆல்ரெடி 6th சொல்லியிருக்கோம். 7th முடிஞ்சதுன்னா 6th 7th சேர்ந்த மாதிரி நான் ஒரு 30 கேள்வி வச்சு வெறும் ஜாமெண்ட்ரி டாப்பிக்லேருந்தே உங்களுக்கு கொஷின்ஸ் தரேன். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள், இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 180 டிகிரி. அதில் இது ஒரு 42 போயிடுச்சு. 42 போயிடுச்சு அப்படின்னா மீதி 8, 7 4 போயிடுச்சுன்னா 3, 138. ஆனால் இந்த பக்கம் வெறும் எக்ஸ் இல்லை, என்ன இருக்குது? 3 எக்ஸ்ன்னு இருக்குது. 3 எக்ஸோட வேல்யூ 138. பெருக்கல் இருக்கிற 3 இங்கே வந்தால் வகுத்தல் 3, 1 3 3, 4 3 12, மீதி 1, 6 3 18. ஸோ எக்ஸோட வேல்யூ 46 டிகிரி. சரிங்களா? அடுத்த இங்கே பாருங்கள், 3வது கேள்வி. இங்கே 4x, இங்கே 2x. இது ரெண்டுத்தையும் கூட்டினா எத்தனை வரணும் அப்படின்னா 180 டிகிரி வரணும். 4 2 கூட்டினா 6x. அப்போ 6x ஈக்குவல் டு 180. 6 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 1 6 6 3 18 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 30 டிகிரி. முடிஞ்சுச்சுன்னா அவங்க எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்கிறதால நம்ம அதை மட்டும் சொன்னால் போதும். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான கேள்வி. நேரிய கோண இணைகளில் ஒரு கோணம் செங்கோணம் எனில் மற்றொரு கோணத்தை குறித்து என்ன கூற இயலும்? நேரிய கோண இணைகள் நேற்றே சொன்னோம். நேரிய கோண இணைகள்னால் 2 கூட்டினா என்ன வரும்னா 180 டிகிரி வரும். ஒன்று செங்கோணம், அப்படின்னா ஒன்று வந்து 90 டிகிரி. 180ல் 90 போயிடுச்சுன்னா இன்னொன்று 90 டிகிரி. அப்போ மற்றொரு கோணத்தை குறித்து என்ன கூற இயலும்னா அந்த மற்றொரு கோணமும் என்ன கோணம் தான் அப்படின்னா செங்கோணம் தான். சரி, இப்படி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நேரிய கோண இணைகளில் ஒன்று குறுங்கோணமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? விரிகோணமாக இருக்கும். நேரிய கோண இணைகளில் ஒன்று விரிகோணமாக இருந்துச்சுன்னா இன்னொன்று கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா குறுங்கோணமாக இருக்கும். ஆனால் ஒன்று செங்கோணமாக இருந்துச்சுன்னா இன்னொன்று என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா செங்கோணமாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு புள்ளியில் அமையும் 3 கோணங்கள் 1:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஒவ்வொரு கோணத்தின் மதிப்பையும் காண்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு புள்ளியில் அமையும் கோணங்கள் நேற்று சொன்னோம், அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஒரு புள்ளியில் அமையக்கூடிய 3 கோணங்களுடைய மொத்தமாக எத்தனை கோணம் இருந்தாலும் அதோட கூடுதல் என்னவாக இருக்கும்னா 360 டிகிரி. சரியா? 1:4:7. 1 4 5, 5 7 12 டிவைடட் பை 12. 1 12 12, 3 12 36, 0. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ 30 டிகிரி. இங்கே பாருங்கள், ஒரு பங்கு, அப்போ 1 30, 4 பங்கு 4 3 12 120, 7 பங்கு 7 3
21 210 டிகிரி. இதை நேரடியாகவே கேட்பாங்க டெட்டில். இந்த பார்ட்டில் இருந்து நிறைய கொஷின்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க போன 2022 23 நடந்த எக்ஸாமில். ஸோ அந்த 3 கோணங்கள் என்னென்னது? 30 டிகிரி, 120 டிகிரி, 210 டிகிரி. சரிங்களா? அடுத்ததாக ஒரு புள்ளியில் 6 கோணங்கள் அமைந்துள்ளன. இந்த கேள்வியை டெட்டில் கேட்டிருந்தாங்கம்மா. லாஸ்ட் இயர் 2023 நடந்த டெட்டு பேப்பர் 2ல் இந்த கொஷினை அப்படியே கேட்டிருந்தாங்க. ஒரு புள்ளியில் 6 கோணங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒரு கோணம் 45 டிகிரி, மற்ற 5 கோணங்கள் சம அளவுள்ளவை எனில் 5 கோணங்களின் அளவை காண்க. இப்போ பாருங்கள், ஒரு புள்ளியில் 6 ஒரு புள்ளியில் அமைகிற மொத்த கோணங்கள் எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி. கரெக்டாக? இதில் ஒரு கோணம் 45ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 வந்து 45 போயிடுச்சு. மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், 315. மீதி என்ன இருக்கும்? 315. இது அந்த 5 சமம், மொத்தம் 6, அதில் 1 45, மீதி 5 இருக்குது இல்லையா, அந்த 5மே சமம். அப்போ 315 5 சமபாகமாக பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்? 5 அளவுக்கு தான் முடிஞ்சிச்சு. 1 5 5, பாருங்கள் 6 5 30, மீதி 1 3 5 15. அப்போ அந்த மீதி 5 கோணங்களுடைய அளவும் என்னவாக இருக்கும் அப்படின்னா 63 டிகிரி 63 டிகிரியாக இருக்கும். முடிஞ்சிச்சு. இதான் ஆன்சர். இது அவங்க டெட்டு பேப்பர் 2ல் 2023 கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் 63 டிகிரி. அடுத்தது பாருங்கள், ஒரு புள்ளியில் எக்ஸ் டிகிரி, 2x டிகிரி, 3x 4x 5x ஆகிய கோணங்கள் அமைந்துள்ளன. மிகப்பெரிய கோணத்தின் மதிப்பு. இதுவும் அதே தான். ஒரு கோணத்தில் இருக்கிற மொத்தத்தையும் கூட்டினோன்னா 360 டிகிரி வரணும். கரெக்டாக? இது எக்ஸ், இது 2x. 1 2 3, 3 3 6, 6 4 10, 10 5 15. அப்போ 15x அப்படிங்கிறது 360. பெருக்கல் இருக்கிற 15 இங்கே வந்தால் வகுத்தல். 1 5 5, ஈர் 5 30, மீதி 6, 4 5 60. அப்போ எக்ஸோட வேல்யூ 24 டிகிரி. கரெக்டாக? அவங்க கேட்டுறது மிகப்பெரிய கோணம். இதில் மிகப்பெருசு எது? 5x தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 24னா 5xோட வேல்யூ இன்ட்டு 5, 5 20, மீதி 2, 2 10 2 12. ஸோ மிகப்பெரிய கோணத்தின் மதிப்பு 120 டிகிரி. இப்போ போன கேள்வி எப்படி எக்ஸாமில் கேட்டாங்களோ அடுத்த கேள்வி அப்படியே அடுத்த எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ இங்கே மிகப்பெரிய கோணத்துடைய மதிப்பு 120 டிகிரி. சரி, ஒருவேளை இங்கே மிகச்சிறிய கோணத்தின் மதிப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? இதில் எது மிகச்சிறியது? வெரி குட், எக்ஸ் தான் சின்னது. ஸோ மிகச்சிறிய கோணத்தின் மதிப்பு எக்ஸோடைய வேல்யூ 24 தான். 24 டிகிரின்னு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கலாம். புரியுதுங்களா? அடுத்ததாக பாருங்கள். இப்போ தான் நம்ம இந்த டாபிக் உள்ளாடி வரோம். குத்தெதிர் கோணங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன்னா நேரிய கோண இணைகளை பேஸ் பண்ணதுன்றதால அப்படியே அந்த கொஷின்ஸும் கண்டினியூவாக வந்துடுச்சு. இப்போ நம்ம சொன்ன குத்தெதிர் கோணங்களை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் டிகிரி இங்கே சொன்னது தான். விடுபட்ட கோணத்தை காண்க. எக்ஸோட வேல்யூ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 105 டிகிரி. ஏற்கனவே அங்கே இன்ட்ரோ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா மேலே 150 டிகிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. இங்கே அதே தான் 105 டிகிரி வச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ 105 டிகிரி. ஓகே, இங்கே எனக்கு ஒரு டவுட். சப்போஸ் இங்கே நான் ஒய்ன்னு கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நான் கேட்குறது புரியுதுங்களா? இங்கே நான் ஒய் கொடுத்துருந்தேன்னா இந்த ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? நீங்கள் இதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இதை பற்றி நேற்றுக்கு சொல்லிட்டோம். கரெக்டாக? இல்லை இப்போ பார்த்ததை விட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரிய கோணங்களை பேஸ் பண்ணது தான் இது. இங்கே எக்ஸுக்கு 105ன்னு சொல்லிட்டோம். ஒருவேளை இந்த இடத்துல நான் ஒய் கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இதில் பாருங்கள், நாம் அங்கே சொன்ன மாதிரி இங்கே ரெண்டையுமே கேட்டாங்க பாருங்கள். எக்ஸு ஒய் ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு நேர்கோடு. அப்போ இதுக்கு மேலே வர 2 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி வரும். இங்கே எக்ஸு, இங்கே 3x, ரெண்டுத்தையும் கூட்டினா 4x. அப்போ 4xோட வேல்யூ 180 டிகிரி. கரெக்டாக? ஒரு எக்ஸோட வேல்யூ 1 நாள் 4, நன்னாங்க 16, மீதி 2, 5 20. ஸோ எக்ஸோட வேல்யூ 45 டிகிரி. அவங்க கேட்ட 2 கேள்வியில் எக்ஸுக்கு 45 டிகிரி. ஒய் இங்கே பாருங்கள், குத்தெதிர் கோணங்கள். இது குத்தெதிர் கோணம். கரெக்டாக? அப்போ ஒய்யோட வேல்யூ 3x. கரெக்டாக? அப்போ 3 × 45. அப்போ 3 5 5, மீதி 1 3 12 1 13. 135 டிகிரி அப்படிங்கிறது ஒய்யோட வேல்யூ. புரியுதா? இதை கேட்பாங்கம்மா. எக்ஸு ஒய்ன்னு ரெண்டுத்தையுமே அவங்க டெட்டில் நிறைய கேட்டிருக்காங்க. டெட்லேயே அப்படி கேட்டிருக்காங்கன்னா டிஆர்பியில் நிச்சயமாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ எக்ஸுக்கு 45, ஒய்க்கு 135. புரியுதுங்களா? அப்போ அடுத்தது இங்கே பாருங்கள். இதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பயன்படுத்தி கீழ்வரும் கேள்விகளுக்கு விடையளி. இதில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அங்கே சொன்ன மாதிரியே தான். இது ஒரு நேர்கோடு. அப்போ இது 125னா பக்கத்தில் இருக்கிற ஒய் என்னவாயிடும்? அதுக்கு முன்னாடி எக்ஸை சொல்லிடலாம் ஈஸியாக. இது 125னா குத்தெதிர் கோணம். எக்ஸோட வேல்யூ என்னது தான் அப்படின்னா 125 டிகிரி தான். ஒய்யை விட எக்ஸை சொல்கிறது இது. ஒய்யை விட எக்ஸை டக்குன்னு சொல்லிடலாம் பாருங்கள். குத்தெதிர் கோணங்கள். ஒய் வேணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை. 180லேருந்து 125 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. 7 2 போயிடுச்சுன்னா 5. அப்போ ஒய்யோட வேல்யூ 55 டிகிரி. இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள்.
இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் குத்தெதிர் கோணம். அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதான் கீழே இருக்கிற எக்ஸோ ஒய்யோ என்ன கொடுக்குறாங்களோ அது வரும். ஆச்சா, இப்போ இதில் கொள்குறி வகையில் சிலது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தடுத்து உள்ள கோணங்களுக்கு இது டெட்டில் கேட்டிருந்தாங்கம்மா. பேப்பர் 2லேயே 1லேயும் இந்த கொஷினை அப்படியே கேட்டிருந்தாங்க சேம். இதில் எதுவுமே ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் அடுத்தடுத்துள்ள கோணங்களுக்கு நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் இதை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இங்கே ஒரு கோணம் இங்கே ஒரு கோணம் இருக்குன்னா இது அடுத்தடுத்த கோணங்கள்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த கோணங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பொதுவான கதிர் இருக்கும், பொதுவான முனை இருக்கும், ஆனால் பொதுவான உட்பகுதி இருக்காது. புரியுதா? பொதுவான கதிர், பொதுவான முனை, பொதுவான கதிர், பொதுவான முனை, ஆனால் என்ன இருக்காதுன்னா பொதுவான உட்பகுதி இருக்காது. ஸோ இந்த ஆன்சர் இது ஆப்ஷனை கூட மாற்றாமல் அப்படியே 4 ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆன்சர் டி. மீதிலெல்லாம் அப்படி இருக்காது. இதில் ஏதாவது ஒன்று மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் இந்த அடுத்தடுத்துள்ள கோணங்கள் ஆரம்பிக்கும் போதே அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலே சொல்லியிருக்கோம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல். இதை லாஸ்ட் நாள் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. டெட்டில் பிப்ரவரி 15 நடந்த பேப்பர் 2 லாஸ்ட், அதான் கடைசி நாள் எக்ஸாம். அந்த பேட்ச், ஏன்னா பேட்சாக நடந்தது இல்லையா போன முறை, அதில் கடைசி எக்ஸாமில் கேட்டிருந்த கேள்வி இது. ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இதுவே ஒரு நேர்கோட்டில் ஒரு புள்ளியில் அமையக்கூடிய கோணம்னு கேட்டாங்க அப்படின்னா 180 டிகிரி. சரிங்களா? ஜென்ரலாக ஒரு புள்ளியில் அமையும் கோணம்னா 360 டிகிரி. ஒரு நேர்கோட்டின் மீது உள்ள புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி. ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் 1, 2 ஆகியவை 1, 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த படத்தில் இந்த பாருங்களேன், இது ஒரு நேர்கோடு அப்படிங்கிறதால இது ரெண்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த கோணங்களாக இருக்கும். இருக்கா? இதோ அடுத்தது, இது ரெண்டும் நேரிய கோண இணைகளும் கூட. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்றதால மொத்தம் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரும். நேரிய கோண இணைகளும் கூட. அதே நேரம் நேரிய கோண இணைகள்னால ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 180 டிகிரி வரும். மிகை நிரப்பு கோணமும் கூட. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா 1, 2 என்ன கிடையாதுன்னு கேட்டிருக்கணும். என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தெதிர் கோணங்கள் மட்டும் கிடையாது. குத்தெதிர் கோணங்கள் அல்ல, மீதி சொன்ன 3 ஆப்ஷனுமே இதுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களாமா? அடுத்ததாக, குத்தெதிர் கோணங்கள் என்பவை இப்போ தான் சொன்னோம். குத்தெதிர் கோணங்கள் அப்படிங்கிறது அளவில் சமமாக இருக்கும். அது நிரப்பு கோணமோ மிக நிரப்பு கோணமோ கிடையாது. சமமாக எல்லாமே இருக்காது. இப்போ தான் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டே அதை தான் சொன்னோம். கரெக்டாக? குத்தெதிர் கோணங்கள் என்பவை அளவில் சமமானவை. சரிங்களா? அடுத்ததான் இந்த கேள்வி பாருங்கள். படத்தில் பிஓசியின் மதிப்பு கேட்டிருக்காங்க. பிஓசி, இதில் தான் சிலர் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இந்த பிஓசி ஏபிசிலாம் சொல்லும்போது என்னதான் இது அப்படின்ற மாதிரி ஆகிடுவோம். ஒன்றுமே இல்லை, அவங்க சொல்லியிருக்கிற அப்படியே அந்த லெட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போதும். பிஓசி இது இருக்குல்ல, இதுக்கு நடுவில் வர இந்த பகுதியுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பாருங்களேன், மொத்தம் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதனால் 180 டிகிரி. கரெக்டாக? 65 ஒரு 35 கூட்டினோம் அப்படின்னா 100. அப்போ 100 போயிடுச்சு. மீதி என்ன வரும்? 80. ஸோ பிஓசியுடைய வேல்யூ ஆப்ஷன் சி 80 அப்படிங்கிறது தான். புரியுதுங்களாமா? இது வரைக்கும் நம்ம குத்தெதிர் கோணங்கள் ஏற்கனவே நேற்று சொன்ன அடுத்துள்ள கோணங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். குறுக்கு வெட்டிகளை பற்றி 3ஆவதாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அந்த 7th ஃபஸ்ட் டேர்ம்லேயே அவங்க இவ்வளோ விஷயங்கள பேசியிருக்காங்க. இன்னொன்று, இன்றைக்கி பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி கொஷின், ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி தனித்தனியாகவே அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நாம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தது. சரிங்களா? இதை ரொம்ப பொறுமையாக இன்னொரு வாட்டி கூட திரும்பவும் பாருங்கள். ஆனால் ரொம்ப ஈஸியானது தான். நாளைக்கு நாம் அடுத்ததான் அந்த குறுக்கு வெட்டிகளை வச்சு, ஏன்னா அதிலிருந்து அவங்க கொஷின் கேட்குறாங்க, அது ஒரு பெரிய டாபிக். அதை இது கூடவே சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியோ இல்லை நிறைய விஷயத்த ஒரே நேரத்தில் நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு தனி ஒரு வீடியோவே நாளைக்கு போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா குறுக்கு வெட்டிகள் முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுனால 7th ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சது. மீதி 2 டேர்ம்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும் அடுத்தடுத்து. சரிங்களாமா? நாளைக்கு நம்ம குறுக்கு வெட்டிகளை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.